இது ஆப்ப மாவை எப்படி அரைச்சேன்னா, ஒரு கிளாஸு வெறும் பச்சரிசி, ஒரு மூடி தேங்காய், பழைய சோறு, அவ்வளோதான். இது மூணையும் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி புளிக்க வச்சாச்சு. புளிக்க வச்சுட்டு தோசை இது ஆப்பம் ஊற்றின்னு சூப்பராக வருது. ஊற்றும் போது கொஞ்சம் சோடா மாவு போட்டுக்கணும். போட்டால் தான் பஞ்சு மாதிரி இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், பஞ்சாட்டம் ஆப்பம். நான் தோசைக்கல்ல எண்ணெயெல்லாம் தேய்க்கவே இல்லை, தேய்க்காமையே அழகாக வருது. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் ஆப்பம். பார்த்தீங்களா? இதில் தான் அப்படி சுற்றி விட்டால் போதும்.